சகலத்தை தாங்கி சகலத்தை சகித்து சகலத்தையும் விசுவாசித்து நம்பும். சகலத்தை தாங்கி சகலத்தை சகித்து சகலத்தையும் விசுவாசித்து நம்பும். சாந்தமும் தயவும் பொறுமையும் உள்ள அன்பு இல்லை என்றால், சாந்தமும் தயவும் பொறுமையும் உள்ள அன்பு இல்லை என்றால், ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான், ஒன்றுமில்லை நான். அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை நான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. தியானத்திற்கான தலைப்பு ஆபிராமும் லோத்துவும். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். ஆதியாகமம் 13:9. நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் தெரிந்தெடுத்தல் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு சோதனை காத்திருக்கும் என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறீர்களா? புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கர்த்தர் ஆபிரகாமையே அழைத்தார். ஆபிராமுடன் அவரது தகப்பனும் தகப்பனின் பேரனாகிய லோத்துவும் சேர்ந்து புறப்பட்டு விட்டனர். கானானை அடைந்த அவர்கள் பெத்தேலுக்கு சென்று அங்கே ஆபிராம் கர்த்தரை தொழுது கொண்டார். இப்போது பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஆபிராமுக்கும் லோத்துவுக்கும் ஆஸ்தி மிகுதியானதினாலும் மெய்ப்பருக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டதாலும் இருவரும் பிரிந்து போக முடிவு எடுத்தனர். ஆபிராம் வயதில் மூத்தவர். இப்பயணம் அவர் மூலம் நேரிட்ட ஒன்று. ஆகவே எப்பக்கம் போவது என்ற முடிவை முதலில் எடுக்கின்ற உரிமை ஆபிராமுக்கு தான் உரியது, இல்லையா? ஆனால் ஆபிராமோ தெரிந்தெடுக்கும் முதல் உரிமையை லோத்துவுக்கே கொடுத்து விட்டார். லோத்து என்ன சொல்லி இருக்க வேண்டும்? உமது தயவில்தான் நான் வந்தேன், நீரே எனக்கு கொடும் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் லோத்துவோ நீர்வளம் பொருந்தியதும் அழகாக தோற்றமளித்ததுமான கிழக்கு புறத்தை தெரிந்து கொண்டு போனான். பாவம் நிறைந்த இந்த சோதம் கொமோரா பின்னர் அழிக்கப்பட்டு போயிற்று. ஆபிராமோ மலைகள் நிறைந்திருந்த கானானிலே குடியிருந்தார். இந்த பிரிவின் பின்னர் உடனடியாக நடந்தது என்ன? லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்னர் கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். பிரியமானவர்களே, விட்டு கொடுக்கின்ற எவரும் கெட்டு போவதில்லை. ஆபிராம் தன் தெரிந்தெடுக்கும் உரிமையை விட்டு கொடுத்து சோதனையை ஜெயித்தார். அடுத்தது லோத்து பிரிய மட்டும் கர்த்தரும் அமைதியாகவே இருந்தார். தேவன் ஆபிராமுடன் பேசுவதற்கு லோத்து பிரிய வேண்டி இருந்தது. நம்மில் யாராவது மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க மனதில்லாமல் தெரிவுகளை செய்து பின்னர் வெட்கி இருக்கிறோமா? அல்லது பிறருக்கு விட்டு கொடுத்தபடியினால் இப்போது வருந்துகிறவர்களாக துக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? இரண்டுமே நமக்கு வேண்டாம். உண்மை என்னவென்றால், நம்மை சோதித்து பார்க்காமல் தேவன் எந்த ஒரு ஆசையையும் தரமாட்டார். அதை மனதிற்கொண்டு தாழ்மையான சிந்தையுடன் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் நமது தெரிந்தெடுப்புகளை செய்வோமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, எனக்குரிய உரிமையை பிறருக்கு விட்டு கொடுக்கும் நிலை வந்தால் ஆபிரகாமை போல நானும் மனப்பூர்வமாக செய்ய எனக்கு பெலன் தாரும். எனக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு தருவீர் என்பதில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆமேன்.